கர்த்தரிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் யார் என்று கேட்டால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறவன் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வான். நீங்கள் இயேசுவே இயேசுவே என்று அழைக்கிறதுனால நீங்கள் அன்பு கூறுகிறவர்கள் அல்ல. பின்ன அன்பு கூறுகிறவன் யார்? சர்ச்சுக்கு போறவன் மட்டும் இயேசுவை அன்பு கூறுகிறவன் என்று சொல்ல முடியாது. வேதத்தை தூக்குறவன் எல்லாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்ல முடியாது. யார் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறவன்? கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறவன் கர்த்தரிடத்தில் அன்பாயிருக்கிறான். அப்ப என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். நீங்க வந்து கேட்டுட்டு போனா போதாது, இந்த வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நீங்கள் இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நீங்கள் ஆலயத்திலே வந்து கைகளை தட்டி பாட்டு பாடி அப்படியே திரும்ப போறீங்கள் என்றால் கர்த்தர் மேல் உங்களுக்கு அன்பு உண்டு என்று அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கீழ்ப்படிவார்கள், வசனத்தின்படி நடப்பார்கள். அப்போ என்னை கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னா போதாது, வசனத்தின்படி நடந்தாதான் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்று கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். அப்படி வரும்பொழுது இயேசு பிதா வந்து நம் வீட்டிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம். அந்த இயேசுவும் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், நானும் பிதா ஒன்றாயிருக்கிறேன், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுவார், இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா.